வணக்கம். கடகராசி புனர்பூச நட்சத்திர சனி பெயர்ச்சி பலன்கள் 2025 முதல் 2027 வரை. வருகின்ற 29ஆம் தேதி மார்ச் மாதம் 2025 சனி பகவான் பெயர்ச்சி பெற்று அஷ்டம சனியிலிருந்து விலகி 9ஆம் ராசிக்கு செல்வார். இனிமேல் அஷ்டம சனியால் கடகராசி புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிதளவு பாதகங்களோ கஷ்டங்களோ நஷ்டங்களோ குறைந்து லாபங்கள் என்பது அதிகரிக்க துவங்கும். கடகராசி புனர்பூச நட்சத்திரம் குருவின் நட்சத்திரம். குருவின் 3 பாதங்கள் மிதுன ராசியிலும் 4ஆம் பாதம் மட்டும் கடகராசியிலும் இருக்கக்கூடிய உடைப்பட்ட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திற்கு குரு பகவானே உங்களுடைய ராசி அதிபதியாக வருவார். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சியால் நற்பலன்கள் என்பது கட்டாயமாக நடக்கும். கடந்த சில ஆண்டுகளாக நீங்கள் பட்டு வந்த கஷ்ட நஷ்ட துன்பங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டு இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய எண்ணப்படி அமைத்து கொள்ளலாம். ஆனால் சனி பகவான் அஷ்டம சனியிலிருந்து விலகுவது நற்பலன்களாக இருந்தாலும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு முதல் தசா குரு தசா, அடுத்ததாக வருவது சனி தசா, அதற்கு அடுத்து புதன் தசா, புதன் தசாவுக்கு அடுத்து வருவது கேது தசா, சுக்கிர தசா என்று தசாக்கள் மாறி மாறி நடந்து கொண்டிருந்தாலும் இந்த தசாக்களை நடத்தக்கூடிய கிரகங்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் எவ்வளவு பலம் வாய்ந்ததாக இருக்கிறது அல்லது பலமில்லாமல் உங்களுக்கு கெடுபலனை தரக்கூடிய அமைப்பில் அமர்ந்திருக்கிறதா என்பதுதான் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்களனாக்கா, கிரகங்கள் மாறுபடும் போது குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சின்னு பெயர்ச்சி பலன்களை போடுகின்ற எங்களை மாதிரி ஜோதிடர்கள் ஒரு சிலர் நற்பலன்களும் சொல்லிடலாம், கெடு பலன் சொல்லிடலாம். ஆனால் நற்பலன்களை அதிகமாக தருவதும் கெடு பலன்களை அதிகமாக தருவதும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா தான் முடிவு செய்யணும். இது கிரக பெயர்ச்சி காலங்கள் என்பதினால் அஷ்டம சனியாக வந்தால் ஆட்டி படைக்காமல் போகாது, கஷ்டம் கொடுக்காமல் போகாது, நம்பிக்கை துரோகங்களை சந்திக்காமல் இருக்க முடியாது. பொருள் இழப்பு, பண இழப்பு, உடல் நலத்தில் பாதிப்பு, கடன் தொல்லை, நோய் தொல்லை, உறவுகளால் சிக்கல், கணவன் மனைவியால் பல பிரச்சனை, நண்பர்களும் எதிரிகளாக மாறுவது, துரோகிகளாக மாறுவது என்பது நடப்பது அஷ்டம சனி காலங்களில். இந்த அஷ்டம சனியை சந்தித்தாலே வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அனுபவ பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். எந்த உறவும் நிலையானதல்ல, எந்த உறவும் நீடித்து நம்மளோடு இருப்பதில்லை. அப்படி இருக்கக்கூடிய உறவுகள் துன்பமான நேரத்தில் துணையாக இருக்கணும், கஷ்டமான நேரத்தில் உதவியாக இருக்கணும். கவலைன்னு வந்துட்டாக்கா அதுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஆட்களாக இருக்கணும். அப்படி ஒரு நிலையில் உங்களுக்கு நண்பர்களோ அல்லது உற்றார் உறவினர்களோ உடன்பிறப்போ கணவன் மனைவியோ இருந்து விட்டால் இந்த கஷ்ட காலத்தில் கூட இருந்தவங்கள் தான் வாழ்நாள் முழுக்க உங்களுடன் இருக்க தகுதியானவர்கள் என்பதை உணர்த்தியது தான் அஷ்டம சனி. அஷ்டம சனி எல்லாமே சொல்லுவாங்க, 7.5 சனி எல்லாமே சொல்லுவாங்க. சனி பகவான் வந்துட்டார், இனிமேல் கெடு பலன்கள் நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. தப்பு. கெட்டவர்களை காட்டி கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு நல்ல நேரமாகவே இருப்பது தான் இந்த 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, கண்டக சனி. இதனால் வரையில் நம்பிக்கையாகவும் இதனால் வரையில் இவர்கள்தான் முக்கியமானவர்கள் என்று நினைத்து மனதுக்குள் மனக்கோட்டையை கட்டியிருந்த உங்களுக்கு இவர்கள் தவறானவர்கள், இவர்களுடன் இருந்தது நம்பியது தவறு என்பதை உணர்த்தியது தான் அஷ்டம சனி. அஷ்டம சனி விலகியது.
கஷ்டங்களும் விலகும். ஆனால் உங்களுக்கு பதிவை போடுவதற்கு சிறு அச்சம் இருந்தது எனக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, அஷ்டம சனி விலகி ஏதோ நற்பலங்கள் நடக்கும்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் 8ஆம் இடத்திற்கு சனி பகவான் பெயர்ச்சி பெற்று சில மாதங்களிலே ராகு பகவான் வந்து விடுவார். கிட்டத்தட்ட சனியைப் போலவே செயல்படக்கூடிய பலன்களை தருவார். ஆகையால் அஷ்டம சனியால் வரக்கூடிய பாதகங்களிலிருந்து நீங்கள் மீண்டு வந்தாலும் ராகு பகவானை பொறுத்த வரையில் மறைமுகமான எதிரிகளையும் மறைமுகமான சில பிரச்சனைகளையும் கொடுப்பார். பெரிதளவு பாதகம் இல்லை என்றாலும் விழிப்புடன் இருக்க வேண்டும் இந்த கடகராசி புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். எதற்காகன்னு கேட்டிங்கன்னாக்கா, சனி விலகியது, ராகு 8ஆம் இடத்திற்கு வருவார். சனியைப் போல ராகுவும் செவ்வாயைப் போல கேதுவும் பலன்கள் தருவார் என்பது ஜோதிட விதி. அந்த வகையில் இவ்வளவு காலமாக சிரமங்களும் கஷ்டங்களும் அனுபவித்து வந்த உங்களுக்கு இனி நற்பலன்கள் நடக்கப் போகிறது என்று முழுமையாக சொல்ல முடியாமல் சிறிது மறைத்து, அடுத்தது அஷ்டமத்தில் ராகு பகவான் வரப்போகிறார், சிறிது கவனமாக இருங்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில்தான் நான் இருக்கிறேன். 8இலே ராகு பகவான் வருவதும், சனி பெயர்ச்சி முடிந்த 2 மாதங்களில் குரு பகவான் விரய குருவாக வருவதும், விரய குருவாக வந்தவுடன் ராகு பகவானும் கேது பகவானும் பெயர்ச்சி பெற்று 8இலே ராகு வந்து 2இலே கேது வருவதும் சிறு பிரச்சனைகளாக இருந்தாலும் அஷ்டம சனியில் நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள் அவ்வளவு பெரிதும் கொடுத்து விட மாட்டார். சிறிது கஷ்டங்கள் வந்தால் இன்னும் சில காலங்கள் மட்டும்தான் என்று எண்ணிக்கொண்டு மனதை தைரியமாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்து வந்தால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்ளலாம். எப்படியோ சனி உங்களை விட்டு விலகிவிட்டார். வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பரிகாரங்கள் செய்து பொறுமையாகவும் இறை நம்பிக்கையுடன் இருந்தால் பாதகங்களை தராது. குரு பயிற்சியிலையும் ராகு கேது பயிற்சியிலையும் சந்திக்கலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.